சிக்மங்களூர் காப்பி பிறந்த ஊர். இங்கே உள்ள முல்லையனகிரி தான் கர்நாடகாவோட மிகப்பெரிய சிகரம். அந்த சிகரத்தோட உச்சிக்கு வந்துட்டு நம்ம ட்ரெக் பண்ணி தான் போகணும். ட்ரெக்கிங் என்ட்ரன்ஸ் பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஓன் பைக்கில் போனால் அலோவ் பண்ணுறாங்க. கார் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. கீழேருந்து ஜீப் எடுத்து தான் வரணும். இங்கே உள்ள செக் பாயிண்டில் நம்ம வந்துட்டு ஃபேமிலியோடவே கொஞ்சம் தூரம் வரைக்கும் ட்ரெக்கிங் போயிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு 360 டிகிரியுமே ஓப்பன் வியூ வந்துட்டு பார்க்கலாம். செக் பாயிண்ட் போகிற வழியிலே தான் கொன்னம்மாதேவி ஃபால்ஸ் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம ட்ரெக் பண்ணிலாம் போக தேவையில்லை. இந்த ஃபால்ஸுக்கு ரோட்டு மேலே தான் இந்த ஃபால்ஸ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்துட்டு சிக்மங்களூர் வர மாதிரி இருந்தால் முன்னாடியே வந்துட்டு நல்லா பிளான் பண்ணிட்டு வந்துடுங்க. இங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். காலையில் சீக்கிரமாகவே ரூம்லேருந்து கிளம்பிட்டேன். நாம் வந்துட்டு சிக்மங்களூர் சிட்டியை தாண்டினதுமே ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு காப்பி தோட்டங்கள் தான் இருந்துச்சு. நாம் ஃபஸ்ட்டு வந்த லொக்கேஷன் இந்த ஹைரேக்குள்ள லேக் தான். இந்த லேக் பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும். என்ட்ரி டிக்கெட் அந்த மாதிரி எதுவுமே இங்கே கிடையாது. காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்குமே ஓப்பனில் இருக்குமா. இங்கே வந்துட்டு சன்ரைஸ் அது இல்லாமல் சன்செட் ரெண்டுமே பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லாவே இருக்குமா. இந்த லேக் வந்துட்டு சிக்மங்களூரில் குடிநீர் தேவைக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாம். இந்த லேக்கை வந்து மனிதர்கள் தான் உருவாக்குனாங்களாம். செக் போஸ்ட்டில் எல்லா வண்டியும் நிறுத்தி செக் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு செக் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் தான் நானும் அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தா ஆன்லைனில் நம்ம வந்துட்டு புக் பண்ணிட்டு தான் வரணுமா. நான் வந்து எதுவுமே புக் பண்ணல. அப்புறம் அங்கே உள்ள கியூஆர் கோடில் வந்து ஸ்கேன் பண்ணி 50 ரூபா போட்டுட்டு போச்சுனாங்க. நீங்கள் இங்கே வர்ற மாதிரி இருந்தால் ஆன்லைனில் புக் பண்ணிகிட்டே வாங்க. முல்லையனகிரி பீக் அப்படி நீங்கள் போட்டிங்கனாவே வந்துட்டு வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. செக் போஸ்ட்டு தாண்டி கொஞ்சம் தூரம் வந்ததுமே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சாலும் நான் எங்கேயும் நிற்கல. ரெயின் கோட் எடுத்து போட்டுட்டு அப்படியே நனைஞ்சிக்கிட்டே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரோட் சைட்லேயே நிறைய இடத்துல வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அந்த இடத்துலலாம் நின்று அப்படியே வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி போனேன். கொன்னம்மாதேவி ஃபால்ஸ் ரோட்டு ஓரத்திலே தான் இருக்குது. நாம் கஷ்டப்பட்டு ட்ரெக் பண்ணிலாம் போக தேவையில்ல. ஃபேமிலியாக வந்த எல்லாருமே காரை நிறுத்திட்டு இங்கே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்துட்டு குதிரை சவாரியுமே இருக்குது. அதுவுமே நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. செக் போஸ்ட்டு தாண்டி வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே கடைகள் வந்து நான் பார்க்கல. இந்த இடத்துல மட்டும்தான் கடைகள் வந்து இருக்குது. கொன்னம்மாதேவி ஃபால்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா சாரி ஃபால்ஸு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் பாயிண்ட் வந்துடும். இங்கேருந்து நம்ம ஜீப்பில் தான் போக முடியும். நம்ம ஓன் வெஹிக்கிள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அங்கே உள்ள போலீஸ்கிட்ட போய் கேட்டேன், பைக்கில் போகலாமா அப்படின்னு. ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், அதனால நாங்கள் வந்து அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. இங்கேருந்து ஃபால்ஸோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 கிலோமீட்டர் வருமா. நீங்கள் வந்துட்டு சிக்மங்களூர் வரீங்கன்னா எந்தெந்த பிளேஸ் போக போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரூம் புக் பண்ணுங்கள். சிக்மங்களூர் பக்கத்தில் தான் வந்துட்டு எல்லா பிளேஸும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சிக்மங்களூரில் வந்து 3-4 நாளைக்கு ரூம் புக் பண்ணிடாதீங்க. எல்லா பிளேஸுமே இங்கே வந்துட்டு 70லேருந்து 80 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட தான் இருக்குது. என் ரூமில் இருந்த 2 பேர் அப்படி தான் இங்கே தான் எல்லா இடமும் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு 3 நாளைக்கு வந்து ரூம் புக் பண்ணிட்டாங்க.
நேற்று நைட்டே வந்துட்டு கூர்க்கிலேருந்து கிளம்பி சிக்மங்களூரில் வந்து ரூம் எடுத்து தங்கிட்டேன். காலையில் அப்படியே கிளம்பி இங்கே ஹில்ஸ் மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. சிக்மங்களூர் டவுனுக்குள்ளே தான் வந்துட்டு ரூம் எடுத்திருக்கேன். 3 நாளைக்கு வந்துட்டு 2000 வந்திருக்கு. கூர்க்கை விட இங்கே ஒரு 200 கூட. காலையிலேருந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அப்படியே மிஸ்ட் வந்துச்சு. ஓப்பன் வியூவே தெரியல. இப்போ தான் வந்து மிஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிருக்கு. ஃபுல் ஓப்பன் வியூவில் இருக்குது. கூர்க்கு வந்துட்டு எங்கே போனாலும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு, காஃபி எஸ்டேட்டாக இருந்துச்சு. அதனால் எதுவுமே பார்க்க முடியல வியூ பெருசாக ஓப்பன் வியூ. இங்கே வந்துட்டு கீழே வந்து காஃபி எஸ்டேட்டு அந்த மாதிரி ஃபாரஸ்ட் இருக்குது. ஹில்ஸ் மேலே ஏறி வந்தோன்னா ஃபுல்லாக ஓப்பன் வியூ தான். செக் பாயிண்ட் ரீச் ஆனதுமே கீழே பைக்கை நிறுத்திட்டு ட்ரக் பண்ணி மேலே போயிட்டேன். மேலே வந்து நம்ம ரொம்ப தூரம் வரைக்கும் நடந்து போய்கிட்டே இருக்கலாம். இதே மாதிரி வந்துட்டு செக் பாயிண்ட் ட்ரக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. நான் வந்துட்டு 2வது நாள் அங்கே போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் நம்ம ட்ரக் பண்ணி தான் மலை உச்சிக்கே போக முடியும். என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு அங்கே 100 ரூபா வாங்குறாங்க. அது வந்துட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. அங்கே வந்துட்டு ட்ரோனு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம ட்ரக் பண்ணி போகிற இடத்துல வந்துட்டு ஒரு ஃபால்ஸுமே இருக்குது. இப்போ அந்த ஃபால்ஸில் வந்துட்டு தண்ணி கம்மியாக தான் வருது. ஜெட் பாயிண்ட் ட்ரக்கிங் ஏரியாவுக்கு போகிற செக் போஸ்ட்டில் வந்துட்டு என்ட்ரி டிக்கெட் வந்து 30 ரூபா வாங்குறாங்க. அந்த பிளேஸுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் தனியாக அதுக்கு வந்து ஒரு நாள் ஒதுக்கிடுங்க. அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஆன்லைன் புக்கிங் தேவையில்லை. இன்றைக்கி வந்துட்டு நிறையா பிளேஸுக்கெலாம் போகல. ஒன் டேயில் எங்கெல்லாம் போயிட்டு வர முடியுமோ அங்கே மட்டும்தான் போயிட்டு வந்தேன். செக் பாயிண்ட்லேருந்து கிளம்பும் போது டைம் வந்துட்டு 2 மணி ஆயிடுச்சு. அதோட இங்கே சாப்பிட்டு தான் கிளம்புனேன். கர்நாடகாவில் எங்கே போனோம்னாலுமே 3 வேளையுமே வந்துட்டு சாப்பாடு கிடைக்கிது. எப்போதும் ட்ரோன் ஷாட் எடுக்கணும்னு நினச்சாலே மழை வந்துடும். நல்ல வேலைக்கு ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ தான் லைட்டாக வந்து தூரல் விழுகுது. இங்கேருந்து போய்கிட்டே இருக்குது பாதை. எவ்வளோ தூரம் வர வந்து நம்ம ட்ரெக் பண்ணி போகலான்னு தெரில. ரொம்ப தூரம் வரைக்கும் போயிட்டுருக்கு. பைக்கு மேலே ஏற்ற விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். பாதி ஹில்ஸ் வரைக்கும் ஏற்றிட்டு அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டேன். மேலே ஓட்ட விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே இந்த லென்த்து ஸ்டெச்சு ஃபுல்லாக போயிட்டு வந்துடலாம். நடந்து இவ்வளோ தூரம் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். முல்லையனகிரி பீக் போகிறதோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட் இது தான். இங்கே வந்துட்டு நம்ம காரு பைக்கு எல்லாத்தையுமே பார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து ஜீப்பில் தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் உள்ளே போயிட்டேன். அங்கே போயிட்டு டீ குடிச்சிட்டு அங்கே கேட்டுட்டு இருந்தேன், ஜீப்பில் தான் போக முடியுமா அப்படின்னு. ஆமான்னு சொன்னாங்க. அதோட அங்கே நான் பக்கத்தில் போயிட்டு ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துகிட்டு நின்றுட்டு இருந்தேன். உள்ளே இருந்து பார்த்தா பைக்கில் எல்லாருமே கீழே வந்துட்டு இருந்தாங்க. அதோட மறுபடியும் அதே கடையில் போய் கேட்டேன், பைக்கில் போக முடியுமா அப்படின்னா. பைக்கில் போகலாமே அப்படின்னு சொன்னாங்க. கார் மட்டும்தான் அலௌடு கிடையாதான். காரில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜீப் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். பைக்கில் வந்தால் நம்ம ஓன் வண்டியிலே மேலே வரைக்கும் போயிடலாம். அங்கே தெரியுதுல, அந்த மலை உச்சிக்கு தான் போகணும். மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிருச்சு. அப்பப்போ மிஸ்ட்டு விலகும்போது மட்டும் அந்த ஹில்ஸ் மேலே ஆளுங்க போயிட்டு வந்துட்டுருக்க தெரியுது. ட்ரெக் பண்ணி போயிட்டு வரோம். மணி 4:30 ஆயிடுச்சு. மேலே போய் விசிட் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் பிளான் இல்லை. டைம் இருந்தால் வேறு எங்கேயாவது போவோம், இல்லைனா வந்து ரூமுக்கு கிளம்ப வேண்டியதான். ட்ரோனுமே எடுத்துகிட்டு போகிறேன். இருக்கிற மிஸ்ட்டில் வந்துட்டு ட்ரோன் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியலை. சுத்தமாக எதுவுமே தெரில. ஃபுல்லாக மிஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த இப்போ கூட பாருங்கள், க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுது. சிட்டி வியூ வந்து இங்கேருந்து தெரியுது.
லைட்டாக வந்து மிஸ்ட்டு இடையில வந்து விலகுச்சு. அப்போ மட்டும் தெரிஞ்சிச்சு. அதோட மறுபடியுமே க்ளோஸ் ஆயிருச்சு. அப்படியே ட்ரெக் பண்ணி அந்த மலையோட உச்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். கீழ இருந்து மலையோட உச்சிக்கு வர்றதுக்கு வந்து ஸ்டெப்ஸு போட்டு வச்சிருக்காங்க. அதனால ஓரளவு ஈஸியா ஏறி வர முடிஞ்சுச்சு. ஸ்டெப்ஸ் இல்லைன்னா ஏறி வர்றது ரொம்பவே கஷ்டம். நெறைய பேரு ஃபேமிலியோடையுமே இங்க வந்திருந்தாங்க. மேல வந்ததுமே வியூஸ் வந்துட்டு அவ்வளோ அழகா இருந்துச்சு. எந்த பக்கம் திரும்புனாலுமே ஃபுல்லா வந்துட்டு க்ளவுட்ஸ் தான் இருந்துச்சு. இந்த சிகரம் பார்த்தீங்கன்னா 6330 அடி உயரம். இங்க வந்துட்டு என்ட்ரி ஃபீஸு அந்த மாரி எதுவும் கிடையாது. சிக்மங்களூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தான். காலையில 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்குமே வந்து அலோவ் பண்றாங்க. சன்ரைஸ், சன்செட் 2மே பார்க்கலாமா. சன்ரைஸ் வந்து பார்க்குறது கஷ்டம். ஏன்னா காலையில 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்றாங்க. சன்செட் வந்து நம்ம இங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டே போலாம். இங்க வந்துட்டு ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வந்து மிஸ்ட்டா இருக்குமா. செப்டம்பர்லேருந்து ஏப்ரல் அந்த டைம்ல வந்தோம்னா கிளியர் ஸ்கை வந்துட்டு பார்க்கலாமா. ஏமன் நாட்டிலேருந்து 17ஆம் நூற்றாண்டுல வந்த துறவி வந்துட்டு இங்க உள்ள பாபா புதனகிரி மலையில வந்து 7 காப்பி செடிய வந்து நட்டதா வரலாறு இருக்கு. இந்த விதைகள்ல இருந்து தான் இந்தியால காப்பி சாகுபடி வந்து ஆரம்பிச்சுச்சாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்மங்களூர் மட்டும் இல்லாம சிக்மங்களூர சுத்தியுள்ள மலைப்பகுதிகளிலுமே காப்பி சாகுபடி வந்து ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஆல்ரெடி டைம் வந்துட்டு 6:20 ஆயிருச்சு. சன்செட் பார்த்துட்டு போலான்னு சொல்லி ஒரு 1 ஹவருக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வந்து சன் மேலேயே தான் இருக்குது. எத்தன மணிக்கு இங்க வந்து சன்செட்னே தெரியல. ஒருவேள 7 மணி ஆயிருமோ? எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி வெயிட் பண்ணி சன்செட் பார்த்துட்டு தான் போணும். இவரும் வந்துட்டு நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டல்ல தான் தங்கியிருந்தாரு. நான் காலையில கிளம்பி வரும்போது தான் ரூமுக்கு வந்தாரு. இங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுனான். அதோட வந்துட்டு இங்க ரொம்ப நேரம் நாங்க 2 பேரும் மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எல்லாருமே வந்துட்டு சீக்கிரமாவே கிளம்பிட்டாங்க. சன்செட் பார்க்கணுங்கிறக்காக நாங்க 2 பேரும் தான் ரொம்ப நேரம் இருந்தோம். ரூமுக்கு போயிட்டு அங்க உள்ளவங்களோட சேர்ந்து நைட் வந்து டின்னருக்குமே போனோம். இன்னும் வந்துட்டு இங்கிலீஷ் வந்து ஃப்ளோவாலாம் பேச மாட்டேன். ஏதோ அரை குறை இங்கிலீஷ வச்சு இவங்களோட அப்படியே ட்ராவல் பண்ணேன். ரொம்ப நாளா வந்துட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். மலை உச்சியில போயிட்டு அங்கேருந்து அப்படியே க்ளவுட்ஸ் பார்க்கணும்னு.
ஆனால் நம்ம போகிற டைமில் வந்துட்டு மிஸ்ட் வந்து கவர் பண்ணிடும், க்ளவுட்ஸே பார்க்க முடியாது. இன்றைக்கி வந்துட்டு அதுவும் பார்த்தாச்சு. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.